அதிமுக சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அதிமுகவினர் பெரியாருடைய படத்தை வச்சிருந்தாங்க. தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, செய்திகளில் பார்த்துருப்பீங்க. பெரியாருடைய படத்தை அந்த கூட்ட முகப்பில் வச்சிருந்தாங்க. திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றதா இருந்துச்சு. வந்தார். வர்றதுக்கு முன்னாடி பெரியாருடைய படத்தை அங்கேருந்து எடுக்க சொன்னாங்க. அதையும் கேட்டு அடிமை கூட்டம் அங்கேருந்து எடுத்துட்டு பாஜகவுடைய சின்னத்தை அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, முரட்டு தொண்டர்களை பார்த்துருப்பீங்க, முரட்டு பக்தர்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உருவத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுடைய பெயரையே மாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயரை மாற்றி அண்ணாவோட பெயர் எடுத்து அமித்ஷாவோட பெயரை வைக்க சொன்னாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே செஞ்சிருவார். நேற்று மதுரையில் பேசும்போது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது சொல்றார், நான் சில நாட்களுக்கு முன்பு இளைஞரணியினுடைய மாநாட்டில் பேசும்போது சொன்னேன், எங்களை எல்லாம் அதிமுக மாதிரி நினைச்சிட்டு மிரட்ட பார்க்குறீங்க, சிபிஐ இடி ஐடின்னு வச்சு மிரட்ட பார்க்குறீங்க. நீங்க இடி இல்லை, மோடியை பார்த்தும் திமுக கூட்டம் பயப்படாது அப்படின்னு பேசியிருந்தேன். நேற்று அதை குறிப்பிட்டு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் பேசுறார், என்னை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், பயப்படத்தக்க ஆள் நான் கிடையாது அப்படின்னு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் நேற்று கூட்டத்தில் பேசினார். நான் சொல்வதெல்லாம் எங்களுக்கு இந்த பதிலை சொல்ல தேவையில்லை. ஒன்றிய பிரதமர் அவர்களே, உங்களுடைய கூட்டத்தில் உங்களை திரும்பி உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார், அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க சொல்லுங்க, பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்தி மேல கேஸ் இருக்கு, அதை பார்த்து பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. உங்களுடைய கூட்டணியில பல பேரை மிரட்டி வச்சிருக்கிறீங்களே, அவங்கள பார்த்து சொல்லுங்க பயப்பட வேணான்னு. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய தலைவர் இருக்கிறார், திமுகவுடைய தொண்டர்கள் இருக்கிறோம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் ஜவஹர்லா பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், 2019 குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சிறுபான்மைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தபோது அதில் போராட்டத்தில் கலந்து கொண்டேன். அதை நான் எப்பொழுதுமே பெருமையாக சொல்வேன். என்னுடைய பொது வாழ்வுக்கு வந்து நான் கலந்து கொண்ட முதல் போராட்டம் இந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டம். அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார், குறிப்பிட்ட தவறி விட்டார்கள். நான் பொது வாழ்க்கைக்கு வந்து நான் முதலாக கைது செய்யப்பட்டதும் அந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை கிழித்தெறிந்து அதற்காக கைது செய்யப்பட்டேன். இது என்னுடைய பொது வாழ்க்கையில நான் என்றைக்குமே பெருமையாக சொல்வேன். இங்க வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் ஆழ்ந்து சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க என்றைக்கும் எப்பொழுதுமே திமுக பக்கம் நிற்பீங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நின்று மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள்